ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநர் துணையில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலா பல்லவனோட அம்மாவை பார்த்து என்னதான் உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு விசாரித்தாலும் பல்லவ என் பையன்தாம்மா அப்படிங்கிற தவிர அவங்க எதுவும் சொல்லலை. உனக்கு அதுக்கு மேலே வேணும்னா போய் அவரையே கேட்டுக்கோமா, என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்து நிறுத்தினாலும் நிற்க மாட்டேங்கிறாங்க, போயிட்டாங்க. நிலா சோழனோட அப்பா கிட்ட கேட்குறாங்க, இருங்க உங்ககிட்ட பேசணும். என்னம்மா சும்மா சும்மா என்கிட்ட பேசணும்னு உனக்கு வேற வேலையே இல்லையாம்மா, போய் வேற ஏதாவது வேலையை பாரு அப்படிங்கிறாரு. நில்லுங்க, நான் பேசணும்னு சொல்றேன்ல அப்படிங்கிறாங்க நிலா. அவரு நின்றுட்டாரு. என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஆமா, நீங்க தானே பல்லவனோட அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா. ஆமா, என் பசங்களோட 4 பேர்த்துக்கு நான் தான் அப்பா. இப்போ உனக்கு அதில் என்ன டவுட்டு அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் பல்லவனுக்கு அப்பா இல்லை, உண்மைதானே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்கு டவுட்டு எப்படித்தான் வரும் இதெல்லாம், உனக்கு ஏன் இப்படி டவுட் வருது அப்படின்னு. நான் இன்னைக்கு பல்லவனோட அம்மாவை பார்த்தேன், பேசிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நிலா சொன்னதை கேட்டதும் அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஓ அப்படிங்கிறாரு. நான் தான் அந்த அம்மா வேண்டான்னு சொல்ல கூட்டிகிட்டு வந்து அப்படின்ட்டு. சரி விடுங்க, நீங்கள் பல்லவனுக்கு அப்பாவா இல்லையா? இல்லைம்மா, நான் பல்லவனோட அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒன்று, அந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ இவர்கிட்ட தஞ்சமடைய பையனை கொடுத்துட்டு போய் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு ஏதாவது ஆயிட்டு இவங்க வீட்டில் நான் பசங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்துட்டு அதுக்கப்புறம் மனசு மாதிரி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த பையன் அடைஞ்சலா இருப்பான்னு இங்கேயே விட்டுட்டு போயிருக்கணும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. நாளைக்கு சோழனோட அப்பா நடேசன் என்னென்ன சொல்கிறாரு, அவரோட பழைய ஸ்டோரி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் சோழனோட வீட்டில் இப்படி ஒரு மர்மமெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி நிலா வரலன்னா இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாது. 4 பேருமே நடேசனோட பிள்ளைங்க தான் அப்படின்னு ஊருக்குள்ளே எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளே பேசுறதெல்லாம் உண்மை இல்லைங்கிறது இவங்களோட குடும்பத்தை பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக என் அர்த்தனையில் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.